கடவுளே, எல்லாருமே ஐயப்ப பக்தர்களாச்சு. மாலை போட்டு பூஜை செய்து கிளம்பிய நேரத்தில் நடந்த கோரம். சாலையோரமாக நின்ற பக்தர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சென்னை செங்குன்றத்துல இருந்து 10 ஐயப்ப பக்தர்கள் பாத்தீங்கன்னா திருமுல்லையாள் பச்சையம்மன் ஆலயத்துல இருமுடி கட்டி கொண்டிருக்கக்கூடிய சில பக்தர்களை ஏற்றி செல்வதற்காக சாலையோரமா நின்று கொண்டிருந்திருக்காங்களாமா. அப்போ பெட்ரோல் பங்க் அருகே டூரிஸ்ட் வாகனம் ஒண்ணு சாலையோரமா நின்று கொண்டிருந்த போது வாகனத்துல பூக்கள் அலங்கரிக்கும் பணியும் ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்தும் பணியும் நடந்து கொண்டிருந்ததாகவும் ஐயப்ப பக்தர்களோட வாகனத்துக்கு முன்னால ஒரு காரும் இருசக்கர வாகனமும் இருந்த நிலையில பின்னால வந்த அரசு பேருந்து மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்குது. இதுல மின்கம்பம் உடைந்து சாலையோர மின்சார உயர்கள் அருந்து விழுந்திருக்குது. 10 நிமிடங்களுக்கு மேலா மின்சாரம் சென்றபடி இருந்ததாகவும் டூரிஸ்ட் வாகனத்திற்கு பூ அலங்காரம் செய்து கொண்டிருந்த முனுசாமி அப்படின்ற ஒரு வாகனத்துல இருந்த 2 பிள்ளைகளை மீட்டு இருவருக்கும் காயம் ஏற்பட்டதாகவும் அவங்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமா அனுப்பி வச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் படுகாயம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பெற்றுட்டு வரக்கூடிய நிலையில காவல்துறையினர் இந்த ஒரு சம்பவம் குறித்து தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க.